பிரைஸ் லார்ட் ஐயா, எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையினாலே நல்ல சுகமா இருக்கிறோம். மேரி கிறிஸ்மஸ். வெரி கிறிஸ்மஸ், வெரி கிறிஸ்மஸ். இன்றைய நாளிலே உங்களிடம் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் கதையின் மூலம் வெளிப்பாட்டை கொண்டு வருகிற ஊழியக்காரர் உங்களிடம் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் வழிநடத்துங்கள் பாஸ்டர். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். நன்றி ஐயா. நம்ம ஒரு சின்ன ஒரு ஜெபத்தோட ஆரம்பிப்போம். இரக்கமும் கிருபையும் உள்ள பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவே, எங்கள் எஜமானனே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை வழிநடத்தும். உம்முடைய வசனங்களை எங்களுக்கு போதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும். ஜீவனுள்ள வல்லமையான நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாஸ்டர் நகோமி லோகன் சொன்ன மாதிரி நம்ம பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம பார்க்க போறது கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பு, வேற தலைப்பு. என்ன தலைப்புனாக்க, மீட்பின் வல்லமை. நம்ம போன வாரம் பார்த்தோம் எப்படி நம்மள ஆண்டவர் ரட்சித்தாரு அப்படின்னு. கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி நம்ம ஒரு பறவை கதையை பார்த்தோம். ஆண்டவர் மனுஷ ரூபத்துல நமக்காக அவர் மரித்து சிலுவையில ரத்தம் சிந்தி நம்மள மீட்டிருக்காரு. அதனால ஃபாதர் ஐயா பாடுறாருல ஒரு பாட்டு, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் உள்ளவரே, ஐயா இரக்கம் உள்ளவரே, எப்படி நான் பாடுவேன் அப்படின்னு ஃபாதர் பர்க்மன்ஸ்டர் பாட்டு பாடியிருக்காங்க. அதனால ஆண்டவர் ரத்தம் சிந்தி நம்மள மீட்டாரு. முதல்ல பார்க்க போற வசனம் முக்கியமா பார்க்க போற வசனம் 1 பேதுரு 1 அதிகாரம் 19 வசனம். ஆனா நான் 18 சேர்த்து படிக்கிறேன் ஒரு நல்ல ஒரு தொடர்புக்காக. 18, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாக நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்படின்னாக்க, பழைய ஏற்பாட்டுல மக்கள், பழைய ஏற்பாட்டுல எல்லாமே வெளிப்படையானது, ஆவியின் மூலமாக உள்ளத்தின் மூலமாக கிடையாது எல்லாமே. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த மாதிரி உள்ள வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை அப்படிம்பாரு. அப்படின்னா என்ன, கல்லறைக்குள்ள எலும்பு எல்லாமே கிடக்கு, ஆனா வெளியில அழகா வெள்ளை அடிச்சு மலர்கள்லாம் வச்சு ஜோடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டுல மக்கள் வெளிப்புறமாக வெளியரங்கமாக பரிசுத்தமா இருந்தாங்க, உள்ளரங்கமாக இல்ல. அதனால அவங்க பழைய ஏற்பாட்டுல பண்ண அவங்களுடைய அந்த பலி செலுத்துறதாலேயோ அல்லது அந்த நியமங்களை கடைபிடிக்கிறதுனாலயோ அவங்க அவங்கள நீதிமான்களாக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனா நீதிமான்களாக முடிஞ்சுதா? இல்ல. ஏன்னா நீதிமான் ஆகணும்னாக்க இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினா மட்டும்தான் முடியும். அவர் ரத்தம் சிந்தி நல்லா மீட்டிருக்காரு. இப்ப மீட் பண்ணா என்ன அப்படின்னு கேள்வி வருது. மீட்னா எப்படின்னாக்க, ஒரு ஒரு இடத்துல ஒரு அடிமை இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்துல அந்த அடிமைக்கு ஒரு விலை மதிப்பு உண்டு. அந்த கிரயத்தை செலுத்திட்டு நீங்க அடிமையை விடுவிக்கலாம். இந்த காலத்துல மீட்பு எப்படின்னாக்க, இந்தியாவில நான் பார்த்திருக்கேன், அடகு கடையெல்லாம் இருக்கும். அடகு கடையில போய் நகையெல்லாம் விற்பாங்க. எங்க அம்மா இன்ஜினியரிங் காலேஜ் அமைச்சிருக்கேன், நகை அடகு வச்சு அமைச்சாங்க. அந்த காலத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி நகை அடகு வச்சு பணத்தை எடுப்பாங்க. எடுத்துட்டு பணத்தை செலவு பண்ணுவாங்க. அப்புறம் பணம் வந்த பிறகு பணத்தை கொடுத்து நகையை மீட்பாங்க. அதான் மீட்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டிருக்காரு. ஏன் ரத்தம் சிந்தனும் அப்படிங்கிறத பார்ப்போம். பழைய ஏற்பாட்டுல ஆதியாகமத்துல ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். ஆனா ஆதாம் பாவம் செஞ்சார். செஞ்சு அந்த முதல் ஆதாம் கிறிஸ்து 2வது ஆதாம். முதல் ஆதாம் பாவம் செஞ்சதுனால அவர் அவருடைய சுதந்திரத்தை இழந்துட்டாரு. சுதந்திரத்தை, அவரோட அதிகாரத்தை, உரிமைகளை அவர் அந்த பாவத்தினால இழந்துட்டாரு. அந்த இழந்ததுனால வெளியா ஆதாமுக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாருமே பாவத்திலே பிறந்தாங்க. அதான் போட்டிருப்பாரு தாவீது இடத்துல, என்னுடைய தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தெரித்தாள் அப்படின்னு போட்டிருப்பாரு. எப்படின்னாக்க, அந்த ரத்தம் நம்ம வர்றதெல்லாம் பாவத்திலே வந்துட்டு இருக்கோம். நம்ம அந்த முதல் ஆதாம் செஞ்ச பாவத்தினால
பாவ நதி வந்து நம்ம கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனாக்க இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆடாம் வந்து நம்மளை விடுவிச்ச பிறகு நம்மளுக்கு அந்த பாவம் வந்து மொத்தமா அறுபட்டு போயிருது. அப்போ இன்னொரு கேள்வி வருது, ஏன் ரத்தம் சிந்தணும்? இப்ப இன்னொரு வசனம் பார்க்க போனாக்க எபிரேயர் 9:22, அதையும் படிச்சுட்டு இந்த கதையை சொல்லுவோம். எபிரேயர் 9:22 அதுல போட்டிருக்கோம், நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்தல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஏன்னா ரத்தத்தை தான் ஜீவன் இருக்கு, ஜீவனுக்கு ஜீவன், அதனாலதான் ரத்தம் சிந்தணும். அதை எப்படி நம்ம பார்ப்போம். அதுக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போற கதை வந்து ரொம்ப பிரபலமான கதை, நீங்க கேட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த கதையை பத்தி பேசுவாங்க. இந்த கதை வந்து ஆப்பிரிக்கால நடந்த கதை இது. அந்த காலத்துல இங்கிலாந்துல இருந்து டேவிட் லிவிங்ஸ்டன் அப்படின்னு ஒரு ஊழியக்காரரை வந்து ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பிச்சாங்க. அவர் ஆப்பிரிக்கா போயிட்டாரு. ஆப்பிரிக்கா முழுக்க அவர் வந்து மிஷனரி மாதிரி போய் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரை பத்தி சொல்லி மக்களுக்கு வந்து ஆண்டவரோட ரட்சிப்பை வந்து ஆண்டவரோட அன்பை வெளிப்படுத்திட்டு இருக்காரு. இப்ப திடீர்னு அவர் காணாம போயிட்டாரு. கண்டே பிடிக்க முடியல, நியூஸே இல்லை. உடனே இங்கிலாந்து அரசாங்கத்துக்கு ரொம்ப ஒரு அக்கறை. உடனே அவங்க வந்து ஹென்றி ஸ்டான்லி அப்படின்னு ஒரு ஆளை பிடிக்கிறாங்க. அவர் ஒரு மிஷனரி தான். அவரை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு நீ போய் இந்த மிஷனரியான டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்து அவரை வந்து மீட்டு கொண்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே அவர் வந்து கிளம்புறாரு. டாக்டர் ஸ்டான்லி வந்து யூகேல இருந்து ஆப்பிரிக்காவுக்கு போறாரு. போகும்போது அங்கே வந்து ஆப்பிரிக்கால இருந்து வந்து இங்கிலாந்துல இங்கிலீஷ் படிச்ச ஒரு ஆப்பிரிக்கன் ஆள் இருக்காப்புல, அவரையும் கூட்டு போறாரு. எதுக்கு? மொழிபெயர்க்கிறதுக்காக, துபாஷி மாதிரி மொழிபெயர்க்கிறதுக்காக கூட்டு போறாரு. இப்ப ஸ்டான்லியும் அந்த ஆப்பிரிக்கன் ஆளும் ஆப்பிரிக்காவுக்கு போறாங்க. ஒவ்வொரு நாடா போய் தேடுறாங்க. காங்கோ, கென்யா, நைஜீரியா, ஒவ்வொரு நாடா போய் ஆப்பிரிக்கா முழுக்க தேடுறாங்க. எங்க இருக்காரு டாக்டர் லிவிங்ஸ்டன், டேவிட் லிவிங்ஸ்டன் எங்க இருக்காரு அப்படின்னு தேடி போறாங்க. அவங்க என்ன பெரிய கண்டம் ஆப்பிரிக்கா, 2 கண்டம் அங்க பெரிய கண்டம். அதனால போக 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 பலவிதமான ட்ரைப்ஸ், பலவிதமான ஆதிவாசி மக்களை பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்க எல்லாம் தாண்டி போறாங்க. அப்ப திடீர்னு ஒரு பவர்ஃபுல் ட்ரைப், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கூட்டம், ஆதிவாசி கூட்டம் அங்க இருக்கு. அந்த கூட்டத்தை தாண்டி அவங்களால போக முடியல. அவங்க பயங்கரமா எதிர்க்கிறாங்க. வில்லு, அம்பு, கத்தி, கன்னு எல்லாத்தையும் வச்சு எதிர்க்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல அவங்களுக்கு. அப்ப இந்த ஆப்பிரிக்கன் மேன் கூட வந்து சொல்றாரு, டாக்டர் ஸ்டான்லி, அவங்கள நம்ம மீறி போக முடியாது. நம்மகிட்ட படைபலம் இல்லை, மக்கள் பலம் இல்லை, நமக்கு புதிய தேசம், நம்ம அவங்க தாண்டி போக முடியாது. நீங்க வந்து அவங்களோட போய் ஒரு உடன்படிக்கை செய்யுங்க, ரத்த உடன்படிக்கை செய்யுங்க, பிளட் கவர்னன்ட் ஒண்ணு போடுங்க. அதை போட்டாக்க அவங்க நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அப்புறம் நீங்க வந்து அதன் மூலமா அவங்கள வச்சு நீங்க வந்து அதை தாண்டி போய் டாக்டர் லிவிங்ஸ்டனை மீட்க முடியும் அப்படிங்கிறாப்புல. இவருக்கு டாக்டர் ஹென்றி ஸ்டான்லிக்கு ஒன்றும் புரியல. சரிப்பா, நீ தான் பண்ணு, நீ போய் அந்த 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 ட்ரைப்னா தமிழ் என்னன்னு தெரியல, ட்ரைப்லாம் ஆதிவாசிகள் நினைக்கிறேன், ட்ரைப்லாம் கூட்டம் போல, அந்த ட்ரைப் ஆளுங்கிட்ட போய் பேசி இந்த உடன்படிக்கைக்கு ஏற்பாடு பண்ணு. உடனே அந்த ட்ரைபும் அந்த ஆதிவாசி கூட்டமும் டாக்டர் லிவிங்ஸ்டன் கேம்பும் ரத்த உடன்படிக்கை பண்ண ஒத்துக்கிறாங்க, பிளட் கவர்னன்ட். அப்ப அந்த கவர்னன்ட் எப்படி நடக்குனாக்க, அந்த ட்ரைப்ல இருந்து ஒரு பிரஜை, இந்த டேவிட் இவர் டாக்டர் ஸ்டான்லி கேம்ப்ல இருந்து இவங்க ட்ரைப்ல இருந்து ஒரு ஆளு போய் 2 பேரும் மணிக்கட்டுல ஒரு சின்ன கீரல் போட்டு ரத்தம் வந்ததும் அந்த ரத்தத்தை 2 பேரும் தேய்ச்சு ஒரு கப்புக்குள்ள ஊத்தி, ஒரு கப்புல 2-3 டிராப் போட்டு, தண்ணியில டிராப் போட்டு அதை கலக்கி குடிப்பாங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் அவங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் சாபங்களையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்களாம். ஆசீர்வாதங்கள்னாக்க அவங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கும்போது ஒரு ஆசீர்வாதங்கள், சாபங்கள்னாக்க அந்த உடன்படிக்கை மீறி நடந்தாக்க வர சாபங்கள். அப்புறம் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்களாம், அவங்க ஒரு கிஃப்ட் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்களாம். அப்ப அந்த ஆதிவாசி தலைவர் சொன்னாரா, சரி நம்ம எல்லாம் கவனம் முடிஞ்சது, கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னாங்களாம். உடனே அந்த ஆதிவாசி தலைவர் சொன்னாரா, எனக்கு வந்து டாக்டர் ஸ்டான்லி, அது எப்படின்னாக்க, அது கொஞ்சம் பெரிய கதை. இது எப்படின்னாக்க, நல்லா நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தான் நம்ம வந்து அன்பளிப்பா கொடுக்கணுமா.
ஆதிவாசி தலைவர் சொன்னாராம், அது இருக்காரே டாக்டர் ஸ்டான்லி, அவர் பக்கத்திலேயே ஒரு வெள்ளாட்டு குட்டி வச்சிருக்காரு, ஆடை வச்சிருக்காரு. அந்த ஆடு வந்து அவருக்கு ரொம்ப பிரியமானதா இருக்கு, அந்த ஆடுதான் எனக்கு வேணும் அப்படின்னாராம். ஸ்டான்லிக்கு ஒரே தூக்கி வரிப்பட்டுச்சான். ஸ்டான்லிக்கு அல்சர். அந்த ஆட்டுல இருந்து பாலை கறந்து குடிப்பாரு அவர் டெய்லி அல்சர் போறதுக்கு, கோட் மில்க். அதை வச்சுதான் அவர் வந்து ஆப்பிரிக்கா முழுக்க பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு. அதை வந்து அவர் கேட்கிறாரு ஆதிவாசி தலைவர். என்னமோ சொல்லி பார்த்தாராம், இல்ல எனக்கு அதான் வேணுட்டாராம் ஆதிவாசி தலைவர். உடனே ஆதிவாசி தலைவருக்கு அந்த கோட்டை கொடுத்துட்டாங்க, வெள்ளாட்டு குட்டியை கொடுத்தாச்சு. அதுக்கு பதில் ஆதிவாசி தலைவர் வந்து அவர் ரொம்ப விலையேறப்பட்ட, ரொம்ப விலை மதிக்கிற ஒரு தடி ஒன்று வச்சிருந்தானா. அவரு ஒரு பெரிய நீளமான தடி, அந்த தடி மேல வந்து இரும்புல கம்பிலாம் சுத்தி ஸ்பியர் மாதிரி போட்டிருக்கும். அந்த தடி தான் எனக்கு வந்து எனக்கு ரொம்ப விலையேறப்பட்டது வந்து அந்த தடி தான், அந்த தடியை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி டாக்டர் ஸ்டான்லியில கொடுத்துட்டாங்க. ரத்த உடன்படிக்கை முடிஞ்சு போச்சு. ஸ்டான்லிக்கு ஒரே துக்கம். என்ன துக்கம்? இந்த மாதிரி நல்ல ஆட்டுக்குட்டி போயிருச்சே அப்படின்ட்டு. உடனே அவங்க போறாங்களாம், அந்த கம்பை எடுத்து அவர் நடக்கிறாராம். அதை பார்த்தவங்க எல்லாம் வந்து அவருக்கு வந்து மரியாதை கொடுக்குறாங்களாம். உடனே மரியாதை கொடுத்து உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அந்த கம்பை எடுத்துட்டு போனாக்க அவர் நாமத்துல போகலையாம், அந்த கம்பை விடைய அந்த ஆப்பிரிக்கா ஆதிவாசி தலைவரோட நாமத்துல போறாராம். அவரு அந்த அதிகாரத்துல போறாராம். அந்த அதிகாரம் இருக்கு. அந்த ஆதிவாசி தலைவர் வந்து அவ்வளவு மதிக்கப்பட்டவர் அந்த ஏரியால. எல்லாம் வந்து அவருக்கு வந்து மரியாதை செலுத்துறாங்க, எல்லாரும் கதவுகளை திறந்து விடுறாங்க, அவர் ஈஸியா தேடிட்டு போறாரு. அதே போல அவர் வந்து எனக்கு வந்து ஒரு வெள்ளாட்டு குட்டி வேண்டும்னாராம் போறவங்க கிட்ட. இந்த தடியை பார்த்து 10 வெள்ளாட்டு குட்டி கொடுத்தாங்களாம் அவருக்கு. ஏன்னா அந்த தடிக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேனாக்க, அந்த ரத்த உடன்படிக்கை பண்ணும் போது ஆசீர்வாதங்கள் இருக்கு. டியூட்ரானோமி உபாகம் 28 போட்டிருக்க மாதிரி ஆசீர்வாதங்கள் இருக்கு. அதை முடிச்ச பிறகு சாபங்களும் இருக்கு. அதுல என்னன்னாக்க, அந்த ரத்த உடன்படிக்கையில பண்ணிருக்கத பண்ணாட்டாக்க அந்த பண்ணாத தரப்புக்காரர் வந்து சாகணுமா. அதுல மரணம் இல்லாமல் மீட்பு இல்லை. அதனாலதான் ரத்த உடன்படிக்கை ரொம்ப முக்கியமான உடன்படிக்கை. இந்த ரத்த உடன்படிக்கை பண்ணும்போது அதை வந்து காப்பாற்றணுமா கடைசி வரைக்கும். அதை மீறி நடந்தாக்க அவங்க வந்து கொல்லப்படுவார்கள். அதே மாதிரிதான் இங்க ரத்தம் சிந்தது இல்லாமல் மன்னிப்பு இல்லை. அதுல இருந்தா அந்த மரபு வருது. பழைய ஏற்பாட்டுல போட்டிருக்கு. அதுல அதை வச்சுதான் ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாம் பண்றாங்க போல. லெவிட்டிகஸ்ல பாத்தீங்கன்னா, லேவியர் ஆகமத்துல, லேவியர் புத்தகத்துல அடிக்கடி போட்டிருக்கும். 17, 18 எல்லாத்துலயும் போட்டிருக்கும் ரத்த உடன்படிக்கை. இந்த மாதிரி வந்து அந்த வெள்ளாட்டு குட்டியை வந்து ஸ்கேப் கோட்டுமாங்க, வெள்ளாட்டு குட்டியை வந்து நிவாரண பலியா கொடுக்கறது. அதனால அந்த ரத்த உடன்படிக்கை வந்து அந்த 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 மீட்பு வந்து அந்த ரத்தத்தால வருது. நம்ம சார்பாக இயேசு கிறிஸ்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்திட்டாரு. அவர் ரத்தம் சிந்தினால நாம வந்து மன்னிக்கப்படுறோம். அதனாலதான் அது விலையேறப்பட்ட ரத்தம் அப்படின்னாக்க, அது இன்னொரு திருப்பி பார்ப்போம் அந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமா போவோமே. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம். விலையேறப்பட்டதுனாக்க அருமையானது, மிகவும் மதிப்புக்குரியது. எப்படின்னாக்க, 10 நாள் பட்டினி இருக்க ஆளுக்கு உணவு அருமையானது இல்லையா? நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கவனுக்கு ஆரோக்கியம் அருமையானது. 10 நாள் கடல்ல மாட்டிக்கிட்டு தண்ணியே இல்லாத ஆளுக்கு தண்ணி அருமையானது. அந்த மாதிரி விலையேறப்பட்டதும் அருமையானதுமான இயேசுவின் ரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டோம். எப்படின்னாக்க, இப்ப வந்து ஒரு செல்வந்தன் இருக்காருன்னு வச்சுக்குவோம். அவர் வந்து உயில் எழுதி வைக்கிறார். அந்த உயில் எப்ப செல்லும்னாக்க, அவர் மரிச்ச பிறகுதான் செல்லும், அதுக்கு முன்னாடி செல்லாது இல்லையா? இயேசு நமக்காக ஒரு உயிலை எழுதி வச்சு அதுல ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் வச்சு அவர் மரிச்சிட்டார். இந்த உலகத்துல ஒரு வில்ல எழுதினாங்க, மரிச்சாக்க இங்க வக்கீல் வந்து அந்த வில்ல நடைமுறைப்படுத்துவாங்க இல்லையா? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருனாக்க, அவர் எழுதின வில்ல அவர் மரிச்சு அவர் வந்து பரலோகத்துல இருக்காரு. அங்க மீடியேட்டர் இங்கிலீஷ்ல அங்க இருந்து அந்த வில் நடக்குதுன்னு, அந்த வில்ல வந்து ஒரு வக்கீல் மாதிரி, அவர் தான் அட்வொகேட் அண்ட் மீடியேட்டர். அவர் தான் நமக்கு வக்கீல் மாதிரி. அந்த வக்கீல் மாதிரி இருந்துகிட்டு நம்மளுடைய அந்த வில்ல வர்ற அந்த
அந்த உடன்படிக்கையில வர்ற ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் நடக்கும் அப்படிங்கிறது மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு, நமக்கு நடைமுறைப்படுத்திட்டு இருக்காரு. அதனாலதான் நம்ம ஜெபங்கள் கேட்கப்படுது. இயேசுவின் நாமத்துல, அந்த நாமங்கிறது அந்த தடி பார்த்தோம் இல்லையா, அத்தாரிட்டி, அந்த ஆதிவாசியோட தடி, அத மாதிரி ஒரு பில்லியன் மடங்கு விலையேறப்பட்ட தடி. அந்த மாதிரி அந்த அதிகாரத்துல நம்ம ஜெபம் செய்யும் போது கேட்கப்படுது. என்னாக்க நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு நம்ம மீட்கப்பட்டோம். பழைய ஏற்பாட்டுல அவங்க பாவம் பண்ணும்போது பாவங்கள் மூடப்படுது. புதிய ஏற்பாட்டுல சுத்தமா கழுவப்படுது. எப்படின்னாக்க, நான் சட்டை போட்டிருக்கேன், சட்டையில பேனா மசி படிஞ்சிருது, கருப்பா இருக்கு, அசிங்கமா தெரியுதுன்னு மனைவி சொல்றாப்புல. உடனே நான் போய் ஒரு ஜாக்கெட் எடுத்துட்டு போறேன். பொதுவா நடக்கிறதா எங்க வீட்டுல. உடனே போய் மேல ஒரு ஜாக்கெட்டை போட்டுட்டு அது வெள்ளி தெரியாத மாதிரி போவோம் இல்லையா? அதான் பழைய ஏற்பாடுல வந்துட்டு இருந்துச்சு. வருஷம் பலி கொடுப்பாங்க. பலி கொடுத்தா ஒரு வருஷத்துக்கு பாவங்கள் மூடப்படும். அதான் சங்கீதம் 32:1 நான் எடுத்து வச்சிருக்கேன் இங்க. 32 சங்கீதம் 32:1. ஐயா சொன்னாங்க வசனத்தை கரெக்டா சொல்லுங்கன்னு. சங்கீதம் 32:1. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அப்படின்னா என்ன? பழைய ஏற்பாட்டுல பாவம் மூடப்படுது. புதிய ஏற்பாட்டுல 1 யோவான் 1:7 பிரகாரம் பார்த்தாக்க சுத்தமா கழுவப்படுது. அது எங்க இருக்கீங்க? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்புறம் 9வது வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்துக்கும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். அப்படின்னா என்ன? நம்ம பாவங்களை அறிக்கையிடும் போது அவர் நம்ம சுத்திகரிக்கிறார். அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அப்படின்னாக்க ஏற்கனவே அவர் நம்முடைய பாவங்களை இயேசு மேல வச்சுட்டாரு, இயேசு பலி செலுத்திட்டாரு. அப்படின்னாக்க உண்மையும் நீதியும் உள்ள பிதா அந்த பாவத்தை நம்ம மேல போட முடியாது. அதனால நம்ம பாவங்களை அறிக்கையிட்டா நம்ம ஃபுல்லா ஆண்டவர் பிதா மன்னிச்சிருக்காரு. அதனால புதிய ஏற்பாட்டுல நம்ம பாவங்கள்லாம் சுத்திகரிக்கப்படுது. போன வாரம் ரட்சிப்பை பத்தி பார்த்தோம். இந்த வாரம் அந்த மீட்பின் வல்லமை, அந்த வல்லமையான மீட்பு நம்ம அந்த புதிய உடன்படிக்கை நம்ம கிட்ட இருக்கிறதுனால, நம்ம புதிய உடன்படிக்கையினால நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுது. நம்ம ரட்சிப்படைந்த கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது நம்முடைய பாவம், சின், சிக்னஸ், வியாதிகள், பாவர்ட்டி, அந்த தரித்திரம், அதையெல்லாம் அவர் சுமந்து தீர்த்துட்டாரு. அதனால நமக்கு வல்லமையான நல்ல சமாதானமான வாழ்க்கைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்க விரும்புறாரு. அதனாலதான் அவர் சிலுவையில மரிச்சாரு, நமக்கு அதிகாரத்தை கொடுத்தாரு. ஆதாம் இழந்த ஒளியை நமக்கு அவர் திருப்பி கொடுத்திருக்காரு. அதனால இயேசு கிறிஸ்து நமக்குள்ள ஜீவனுள்ள தேவனா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது ஒரு பெரிய தலைப்பு, இன்னும் நிறைய இருக்கு, பேச வேண்டியது போயிட்டே இருக்கும். ஆனா 20 நிமிஷத்துக்கு மேல ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம திருப்பி அந்த முதல் வசனத்தை பார்த்து நிறுத்துவோம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். அப்படின்னா நம்ம மீட்கப்பட்டுட்டோம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கோம், பிதாவுக்கு வலது பாரத்துல உன்னதங்களில் நம்ம அமர்ந்திருக்கோம். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரட்சிப்பு அடைஞ்சது நம்ம அவருக்குள்ள இருக்கோம், இன் கிரைஸ்ட். அதை நம்ம மறக்கவே கூடாது. அந்த பொசிஷனை, நம்மளுடைய ஸ்தானத்துல நம்ம கீழே தள்ளுறதுக்காக சாத்தானை தான் முயற்சிச்சாக்க நம்ம அறிக்கையிட்டு அதை நிறுத்திடணும். ஏன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், அதான் உண்மை, அதான் சத்தியம். சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எது சத்தியம்? நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கதான் சத்தியம். நம்ம மீட்கப்பட்டு விட்டோம். மீட்பின் வல்லமை நமக்குள்ள பாஞ்சுகிட்டு இருக்கு. அது டெய்லி அறிக்கையிடணும். மீட்பின் வல்லமை எனக்குள்ள பாஞ்சுகிட்டு இருக்கு. பாவம் சாபம் என்ன தொட முடியாது. No evil shall befall on me, neither shall any calamity come near my tent. வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, ஏனெனில் நான் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் உட்கார்ந்திருக்கிறேன். அப்படின்னு நம்ம சொல்லும் போது தேவ வல்லமை நம்ம வாயிலிருந்து வெளில வரும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. முந்தியவன் பார்த்தோம்ல, அது ஒருத்தனுக்கு 5 டேலண்ட் கொடுத்தவன் 10ஆம் ஆக்குறான். 2 டேலண்ட் கொடுத்தவன் 1 டேலண்ட் கொடுத்தவன் 2ஆம் மாத்துறான். ஒரே ஒரு டேலண்ட் கொடுத்தவன் ஒண்ணுமே பண்ணல. அப்படின்னா என்ன அர்த்தம்?
யூஸ் பண்ணாத ஆள்கிட்ட இருந்து எடுத்துருவாரு ஆண்டவர். யூஸ் பண்ற ஆளுக்கு அதையும் கொடுப்பாரு. அதனால நம்ம வாயின் வார்த்தைகளை அறிக்கை இட்டு வசனங்களை படிச்சு நம்ம நம்ம உன்னதங்கள் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், மீட்பின் வல்லமையில இருக்கிறோம், மீட்பின் வல்லமை நமக்குள்ள பாஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபத்தோட நடிப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உமக்கே துதிக்க நமக்கு, உமக்கே ஸ்தோத்திரம். ராஜா, எங்களை நீ ரத்தம் சிந்து மீட்டு உன்னதங்களில் அமரச் செய்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருக்கும் வானொலி இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களை நீர் ஆசீர்வதித்து சத்தியத்தை அறிவித்து அந்த சத்தியம் அவர்களை விடுதலையாக்க உதவி செய்யும் அப்பா. உன்னதங்களே அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்ற வெளிப்பாட்டு ஞானம் அவர்களுக்கு வரட்டும். ரத்தம் சிந்தி மறுத்ததற்காக உமக்கே நன்றி ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள வல்லமையான நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.